Hello group 2 aspirants, welcome back to our English series. So, இன்னைக்கு நம்ம English seriesல we are going to see the poem number 13 and இந்த poem பேரு A Poison Tree which is written by William Blake. So, poison tree அப்படின்னா என்ன? What is that poison? Poison என்ன? So, பொதுவா poison பார்த்தா it is called as விஷம், ஓகேவா? Something which can kill a person. So, that is called as poison. So, இந்த poemல வில்லியம் பிளேக் ஒரு ட்ரீயை வந்து பாய்சன் ட்ரீயாக இருக்கார். ஸோ ஓவராலாக இந்த போயத்தோட அவுட் பிரேக் ஒரு அவுட்லைன் நான் சொல்லணும்னா என்னென்னா, ஒரு மனிதனோட கோபம் வந்து அது வெளியே பட்டுச்சுன்னா ஹவு இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவிட்டி அரவுண்ட் ஹிம். ஸோ அதனால என்ன பாதிப்பு வரும் அதுதான் இந்த போயமோட அவுட்லைன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் வில் டைவ் இன்டு தி போயம். வில்லியம் பிளேக் 1874 to 1968, A Poison Tree. I was angry with my friend. என் ஃப்ரெண்டு மேலே செம்ம கோவத்தில் இருந்தேன். I told my wrath did end. wrath என்ன இடத்துல anger. So I was angry with my friend. என் ஃப்ரெண்டு மேலே செம்ம கோவமாக இருந்தேன். I told my wrath. என் wrath என்ன இடத்துலனா anger. என் கோவத்துக்கிட்ட சொன்னேன், வேண்டாம் என் ஃப்ரெண்ட் அவன் மேலே கோச்சிக்காத. my wrath did end. என் கோவம் தெளிஞ்சிருச்சு. ஆனால் நல்லா பாருங்க அடுத்த லைன். I was angry with my foe. ஃபோனா எனிமின்னு அர்த்தம். Foe is a person who is enemy. I told it not. My wrath it did grow. அவங்ககிட்ட சொன்னேன் ஆனால் அவன் கேட்கல. என்ன ஆச்சு கடைசியில்? My wrath did grow. அதாவது கோவம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. ஸோ மீனிங் என்ன? ஸோ பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் மேலே நம்ம கோவப்படுறோம்னா நம்ம கோவம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அதுதான் சொல்றது. I watered it with fears, night and morning with my tears. சமல ரைமிங்காக இருக்குல்ல, ஐ வாட்டர்ட் இட் வித் ஃபியர்ஸ். பயத்தாலே வந்து அதை வளர்த்தேன். எதால? நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். என் கண்ணீரால பயந்தேன். இப்போ என்ன சொல்ல வர்றாங்க? ஆத்தர் வந்து அவன் கோவத்தை பார்த்து அவனே பயந்தான், நைட்டு ஃபுல்லாக அழுகுறாரு. ஸோ அதை வச்சே வந்து என்னாச்சு, அது கோவம் தெரியல, அது இன்க்ரீஸ் தான் ஆச்சு. அண்ட் சன்ட் இட் வித் ஸ்மைல். சண்டுனா இந்த இடத்துல டேக்கிங் கேர்னு அர்த்தம். டேக்கிங் குட் கேர். லைட்டாக சிரிப்போடு, அப்போ நல்லா பாருங்க, கோவத்தை சிரிப்போடு லைட்டாக அவர் வளர்க்குறாரு. அண்ட் வித் சாஃப்ட் டீட்ஃபுல் வைல்ஸ். டீட்ஃபுல்னா இந்த இடத்துல கன்னிங்னு அர்த்தம். கன்னிங்னா என்னது? சூழ்ச்சி. வில்ஸ்னா ட்ரிக்ஸ். ஸோ அவர் கோவத்தை வந்து அவர் எப்படி வளர்க்குறாரு? டெய்லி ஒரு பயத்தோட அவர் கண்ணீராட வளர்க்குறாரு. வித் அ ஸ்மைல், ஒரு சின்ன ஸ்மைலோட. அது கோவத்தை நல்லா பார்த்துக்கிறாராம் ஒரு ஸ்மைலோட. And with soft deedful wheels. Soft deedful wheels na deedful na soft deedful cunning wheels na tricks. அதால அவரோட ஆங்கரை வந்து எப்படி வளர்த்திட்டே இருக்காரு. ஓகேவா? And it grew both day and night till it bore an apple bright. அது கோவம் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் எப்படி மாறிச்சு என் கோவம்? ஒரு ஆப்பிளா, ஸ்வீட்டான ஒரு ஆப்பிளா வளர்ந்துச்சுங்கிறாங்க. ஆப்பிளா வளருமா? இல்லை, அதாவது ஒரு பழமா, அதாவது என்னோட எமோஷன் வந்து என்னை விட்டு வெளியே ஒரு ஃப்ரூட்டா நிற்குதுன்னு சொல்றாரு. அண்ட் மை ஃபோ பிஹேல்ட் இட் ஷைன். ஃபோனா நான் முன்னாடியே சொன்னேன் எனிமி. பிஹேல்ட் இட் ஷைன்னா என் கோவத்தை வந்து அவன் புரிஞ்சிக்காம என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஒரு ஆப்பிள், ஸ்வீட்டான ஆப்பிளாக நினச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல ஆத்தர் வந்து அவரை ட்ரீயாக வச்சிருக்காரு. ஸோ அவரோட கோவம் வந்து கடைசியாக அந்த ட்ரீயோட ஃப்ரூட், அதாவது ஆப்பிளாக வந்து நிற்கிது. என் எனிமி வந்து அதை புரிஞ்சிக்காம சூப்பராக இருக்குடா அவனோட ஆப்பிள், இந்த ட்ரீயோட ஆப்பிள் நினச்சிக்கிறாரு. அண்ட் நியூ இட் வாஸ் மைன். அண்ட் ஹி நியூ தட் இட் வாஸ் மைன். அவனுக்கு தெரியும் இந்த ஆப்பிள் வந்து யாருது, அந்த மரம் யார் இந்த இடத்துல? அந்த ஆத்தர். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வித் தி நைட் ஹட் வீல் தி போல். வீல்டுனா கவர்டுன்னு அர்த்தம். இந்த வீல்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமன் வந்து அவங்க ஃபேஸை வந்து ட்ரெஸ்ஸால் அந்த ஷாலால் மறைச்சிக்குவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் வீல்டு. வீல்டுனா கவர் தி போல். அதாவது நைட் நேரம் என் கார்டனுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் வந்தான். இன் தி மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட்ரிச் பெனித் தி ட்ரீ. அப்படின்னா என்னன்னா, மார்னிங் வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்? என்னோட எனிமி வந்து இறந்துட்டாங்க. இப்போ மீனிங் என்ன? எனிமி வந்து நைட்டு யாருக்கும் தெரியாமல் கார்டனுக்குள்ளே வந்தார். வந்து என் அந்த பழத்தை சாப்பிட்டாரு. அந்த பழம் ஃபுல்லாக எனக்கு விஷம். ஏன்னா என்னோட ஆங்கரால் வந்த விஷம். ஸோ என்ன, இந்த போயம் வந்து இதோட முடியுது. ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு? என் கோவம் வந்து எவ்வளோ நெகட்டிவாக மாறி இருக்குன்னா அது இன்னொருத்தரை கொல்ற அளவுக்கு மாறி இருக்கு.
ஸோ வி ஷுட் நாட் கெட் ஆங்கிரி அட் ஆல். ஆங்கிரி வந்தாலும் அது பேஷன்ஸாக அதை வந்து கட் பண்ணி அக்செப்ட் பண்ணி அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா இவரோட கோவனால என்னாச்சு, அது ஒரு ஆப்பிளாக வெளியே வந்துச்சு. அது யாருமே ஒரு எனிமியாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதன் தானே, அவர் சாப்பிட்டனால என்ன ஆயிட்டார், அவர் இறந்து விட்டார். ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் ஒன். ஸோ கோவத்தை தளிங்க அண்ட் பி ஹாப்பி, அதான் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. ரைட். ஸோ அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம். வில்லியம் பிளேக் வாஸ் an English poet, painter and print maker. He was an English poet. ஒரு இங்கிலீஷ் poet. அவர் பெயிண்டராக இருந்திருக்காரு அண்ட் print maker. printனா இந்த ப்ரெஸ்ஸில் வேலை பண்ணவர். He worked in press. Blake is now considered a seminal figure in the history of English poetry. ஸோ இங்கிலீஷ் போயட்ரியில் வந்து அவர் எப்படி சொல்கிறப்ப ஹி இஸ் கன்சிடர் செமினல் ஃபிகர். செமினல்னா ஒரு முக்கியமான ஃபிகராக வந்து, ஃபிகர்னா ஒரு முக்கியமான மனிதராக வந்து பார்த்துருக்காங்க. He was a boldly imaginative rebel in both his thought and his art. So he was boldly imaginative rebel. rebelனா என்ன, rebelனா வில்லன் அர்த்தம். அதாவது one who go against things. In both his thought and his art. அவரோட காவியத்திலையும் பிளஸ் அவர் தாட்லையும் வந்து எப்பவுமே வந்து என்னவா நெகட்டிவாக தான் யோசிப்பார், போல்டாக இருப்பார். இல்லடா தப்பா, அதாவது இது தப்பு அப்படின்னு சொல்லி போல்டாக இருப்பார். ப்ளஸ் எழுதும் போதே கொஞ்சம் நெகட்டிவாக தான் எழுதுவார். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போயம்ஸ், அவர் எழுதின ஃபேமஸ் போயம் பார்த்தீங்கன்னா தி லேம்ப், தி டைகர். ஓகே, ப்ளீஸ் நோட் டவுன். க்ளாசரி பார்ப்போமா? டிக்ஷனரி. wrath அப்படின்னா என்ன சார்? ஆங்கர் சொல்லிட்டேன். ஃபோ எனிமி, டிசிட்ஃபுல், கன்னிங், ட்ரெக்கியஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரெக்கிரஸ்னா சூழ்ச்சி, சூழ்ச்சியான வேலைகள். வைல்ஸ், ட்ரிக்ஸ், வீல்ட், கவர் பண்ணி. ஓகே, ஸோ நைட் வந்து அந்த ஸ்கையை கவர் பண்ணும்போது அந்த எனிமி வந்து கார்டனுக்குள்ள வந்தான், அதான் மீனிங். ஓகேவா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாய்சன் ட்ரீ. இட் இஸ் மெட்டஃபர். மெட்டஃபருங்கிறது டைரக்ட் கம்பேரிசன். ஸோ எதோட கம்பேர் பண்ணிக்காங்க? ஆங்கரை வந்து ஒரு பாய்சன் ட்ரீயோட, ஸோ ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டரோட டைரக்டாக கம்பேர் பண்ணிக்கோங்க. மெட்டஃபர். அதாவது ஆங்கர் வந்து ஒரு மனிதருக்கு இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து அது என்னவா இருக்கும்? ஒரு பாய்சனாக இருக்கும். டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஸோ அகெயின் ஆங்கரை வந்து டைரக்டாக ஒரு ஆப்பிளோட கம்பேரிசன். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் வித் ஃபியர்ஸ். மெட்டஃபர். பயத்தாலே வந்து அதை ஆங்கர் வளர்றதே வந்து பயமா, என் ஆங்கர் எனக்கு வளருது அப்படின்னு தெரிஞ்சாலே தெரியுது, அதுவே எப்படி இருக்கு? ஒரு பயமா இருக்கு. நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். நைட் மார்னிங் ஆப்போசிட் திங்ஸ். ஸோ இட் இஸ் ஆன்டிதிசிஸ். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன்னும் தெளிவாக புரிய இருக்கு. நம்மளோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வீடியோ இருக்கும், ப்ளீஸ் கோ கைண்ட்லி ரெஃபர் இட். அண்ட் இட் குரூப் போத் டே அண்ட் நைட். ஆன்டிதிசிஸ். ஸோ ஆன்டிதிசிஸ்னா ஒரே சென்டென்ஸ்ல உங்களுக்கு ரெண்டு ஐடியா இருக்கும், ரெண்டுமே ஆப்போசிட் ஐடியாஸாக இருக்கும். டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். இமேஜரினா முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு சென்டென்ஸ் வந்து அது விஷுவலாக நம்ம இமேஜின் பண்ணுற திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஆப்பிள் வந்து பிரைட்டாக இருக்குன்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம் பிரைட்டா. ஸோ தட் இமேஜினேஷன். இன்டு மை கார்டன் ஸ்டோல். அல்யூஷன். ஓகே. மை ஃபோ அவுட்ஸ்ட்ரெச்ட் beneath the tree. இமேஜினரி. அவுட்ஸ்ட்ரெச்னா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி மரத்துக்கு கீழே படுத்திருக்காரு. அவுட்ஸ்ட்ரெச்னா ஸ்ட்ரெச் பண்ணி மரத்துக்கு கீழே ஸ்ட்ரெச் பண்ணின்னு அர்த்தம். ஸோ என்னோட எனிமி அவுட்ஸ்ட்ரெச் beneath the tree. இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இமேஜினரி. கரெக்டாக அவுட்ஸ்ட்ரெச் என்ன, கீழே படுத்து கிடக்குறான் அப்படின்னா என்ன, இறந்துட்டாரு. ஸோ திஸ் வேர்ட் அவுட்ஸ்ட்ரெச் இஸ் த இமேஜினரி. அலிட்ரேஷன் பார்ப்போமா? அண்ட் ஐ சன் வித் இட் ஸ்மைல்ஸ். சன்டுனா முன்னாடியே சொன்னேன், டேக்கிங் குட் கேர். சன் ஸ்மைல். அலிட்ரேஷன்னா ஒரு சென்டென்ஸ் ஆரம்பத்தில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகும், ஒரு கான்சனன்ட் சவுண்ட் இருக்கும், அது த்ரூ அவுட் தி சென்டென்ஸ் இருக்கும். ஸோ சன் ஸ்மைல்ஸ். I told my wrath did it. Wrath. Simple. Quick revision பாப்போமா? Good. Poet வில்லியம் பிளேக் எப்போ பிறந்தாரு? 1757 to 1827 வரைக்கும் இருந்திருக்காரு. லண்டனில் பிறந்தவர், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இஸ் அன் இங்கிலீஷ் போயட். அமெரிக்கன் போயட் கிடையாது, இங்கிலீஷ் போயட். பெயிண்டர், பிரிண்ட் மேக்கர், ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துருக்காரு. கன்சிடர் செமினல் ஃபிகர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட். இங்கிலீஷ் போயட்ல வந்து இஸ் கன்சிடர் செமினல் ஃபிகர் இன் தி இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட். ஸோ இங்கிலீஷ் போயட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இஸ் கன்சிடர்ட் அ செமினல் போயட். ஸோ கொஸ்டின் வரும், ஹூ இஸ் கன்சிடர்ட் அமாங் தி ஃபாலோயிங் அஸ் செமினல் ஃபிகர் இன் தி இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு இங்கிலீஷ் போயட்ரியில் செமினல் ஃபிகர் வந்து யாரை சொல்லுவோம்? வில்லியம் பிளேக். அவரோட ஃபேமஸ் போயம் தி லேம்ப், தி டைகர்.
ஸோ பாய்சன் ட்ரீ வந்து இட்ஸ் அ மெட்டஃபர். ஏன்னா ஆங்கரை வந்து ஒரு பாய்சன் ட்ரீ, ஒரு விஷமுள்ள ட்ரீயை டைரக்டாக அவர் கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா கதையோட இந்த போயமோட டைட்டிலே பாய்சன் தான். பாய்சனுங்கிறது என்னது? ஒரு தப்பான விஷயம் விட தேவையில்லாத விஷயம். ஸோ ஒரு ஆங்கரை தூக்கி அதில் வைக்கிறாரு. வாட்டர்ட் இட் வித் ஃபியர்ஸ், மெட்டஃபர், டைரக்ட் கம்பேரிசன். வளரக்கூடாது பட் இருந்தாலும் வளருது. ஸோ டைரக்ட் கம்பேர், ஆங்கர் வித் ஃபியர்ஸ். ஓகே ஃபைன். கொஸ்டின், தி பீரியட் ஆஃப் வில்லியம் பிளேக். வில்லியம் பிளேக் வந்து எப்போ இருந்தார்? இதுதான். சூஸ் தி சினோனிம் ஃபார் தி வேர்ட் அண்டர்லைன். அண்ட் வித் சாஃப்ட் டீட்ஃபுல் வீல்ஸ். வீல்ஸ்னா ட்ரிக்ஸ்னு சொன்னேன், டீட்ஃபுல்னா சூழ்ச்சி, கன்னிங். வில்லியம் பிளேக் வாஸ் born in London. He is an English author. நல்லா புரிஞ்சுக்கோங்க, he is an English author. Choose your odd one out. Tiger, a poison tree, lamp, prelude. What is the odd one out here, sir? prelude தான். ஏன்னா டைகருங்கிறது அவர் எழுதின முக்கியமான போயம். இதில் பாய்சன் ட்ரீ அவர் எழுதுனது தான், லேம்ப் அவர் எழுதுனது தான், இது அவர் எழுதல. ஸோ இட் இஸ் odd one out. Choose the synonym for the word with softful wheels, tricks. முன்னாடி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ஒன், synonym for the word underline. When the night had wheeled the pole. wheel தான் சொல்லியிருந்தேன். poem அப்போ it is called as covered. Okay, fine. So success is sum of small efforts repeated day in and day out. So I repeat again, success is always sum of small efforts. டெய்லி சின்னதாக கன்சிஸ்டண்ட்டாக, ஒரே நாளில் யூ கேனாட் ஃபினிஷ் ஹோல் புக். பட் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ், இன்னொரு நாளைக்கு இன்னொரு பேஜ் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி போனால் ஒன் டே யூ கோயிங் டு அச்சீவ் இட். ஓகே, ஸோ ஆல்வேஸ் பி கன்சிஸ்டன்ட், பி டிசிப்ளின் இன் அச்சீவிங் யுவர் கோல். வித் தட் we come to the end of the video. Thank you. Jai Hind.